So, hello friends. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து Microsoft Excel. Microsoft Excel is a tool in a Microsoft Office. Microsoft Excel வந்து டே டு டே பேசிஸ்ல நம்ம செய்யற எல்லா டேட்டாஸும் அனலைஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃப்ரம் பாட்டம் லெவல் டு ஹையர் லெவல் நம்ம வந்து எக்ஸல்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் டேட்டா அனாலிசிஸ் அண்ட் டேட்டா ப்ரெசன்டேஷன் அண்ட் வந்து டேட்டாஸ் ஒரு ரா டேட்டாவை வந்து ஸ்ட்ரக்சர் டேட்டாவா மாற்றி அதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து பைச்சார்ட்டோ அனலைசேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டுக்கு அது ஃபர்தர் லெவல் போகிறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து யூஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியர் நான் அப்படியே வந்து ஒரு ஜஸ்ட் ஓவர்லுக் கொடுத்துறேன். ஏன்னா நம்மளோட மெயின் தீம் என்னன்னா வந்து ஹவு டு ஒர்க் அவுட் இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் தான். ஸோ பேசிக்ஸ்லாம் வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன குயிக்காக கொடுத்துடலாம். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் நம்ம ஃபைல் நேம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஓகேங்களா. அதுக்குள்ள இருக்க பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நோன் அஸ் த ரிப்பன். ஸோ ஒவ்வொரு மெனு நீங்கள் சூஸ் பண்ணும்போதும் ரிப்பன் வந்து சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா செக்ஷன் பை செக்ஷனாக இருக்குது, ட்ராப் டவுன் மெனுஸ் இருக்குது. அது வந்து நல்ல வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. நமக்கு என்ன நமக்கு எதாவது தெரியும்னா கூட இஃப் யூ ஹோவர் ஓவர் அவங்க கர்சர் வச்சு ஹோவர் பண்ணீங்கன்னா அது டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ இட் இஸ் வெல் ஈஸி வெல் ஆர்கனைஸ்டு ஒரு வந்து லுக். ஸோ இப்போ வந்து நம்ம டூல் பற்றி பார்த்தாச்சு. ஸோ நான் திஸ் இஸ் அ ஷீட். இப்போ நம்ம இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணோம்னா த என்டையர் ஷீட் எக்ஸல் ஷீட் வந்து செலக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஹியர் திஸ் இஸ் நோன் அஸ் ஷீட் 1. நார்மலாக இப்போ வந்து இந்த புக் 1 பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த புக் 1 இஸ் த காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் 1 ஷீட்ஸ் ஓகேவா. நான் ஷீட் 1 மட்டும் எடுத்துக்கிறேன். இப்ப நான் வந்து எனக்கு ஏதாவது ஒர்க் அவுட் குடுத்துருக்காங்க. நான் ஏதோ ஆஃபீஸ்ல இல்ல. நான் என்னோட சிஸ்டம்ல ஒர்க் அவுட் பண்றேன்னா, ஆல்வேஸ் ட்ரை டூ காப்பி டூ த நெக்ஸ்ட் ஷீட் ஓகேங்களா. ஸோ நீங்க அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு, ஓ நமக்கு வேலைக்கு ஆகல, ஐ வாண்ட் டு கோ பேக்ன்னா, ஸோ வராது. ஸோ ஆல்வேஸ் ட்ரை டூ காப்பி இட் அவுட் ஓகேங்களா. ஒரு பேக்கப் நமக்கு இருக்கிறதுக்கு ஒரு நல்லது. ஸோ ட்ரை டூ காப்பி இட் அவுட் அண்ட் ஒர்க் இட் அவுட் ஆன் டிஃபரண்ட் ஷீட் அண்ட் ப்ரொடியூஸ் ஒர்க். இப்ப இந்த ஏபிசி ஆல்பபெட்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதெல்லாம் காலம்ஸ் அண்ட் 1 to 3 நியூமரல்ஸ் ரெப்ரசென்ட் பண்றதெல்லாம் வந்து ரோஸ் ஓகேங்களா. இஃப் ஐ செலக்ட் பர்டிகுலர்லி செலக்ட் ஒரு செல் நான் வந்து செலக்ட் பண்றேன்னா ஹவு டு ரெப்ரசென்ட் தட் செல். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் ஏ அந்த ரோ வந்து நம்பர் as 1. ஸோ இட் இஸ் A1. A1 எதை ரெஃபர் பண்ண இட்ஸ் ரெஃபரன்ஸ் டு த அந்த பர்டிகுலர் டேட்டா அட்ரஸ் அது ஓகேங்களா. அதோட வேல்யூ வந்து ரெஃபர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த அட்ரஸ் பார். இது வந்து ஃபார்முலா பார் ஓகேங்களா. இங்க நான் ஏதாவது ஒரு இன் எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஆல்வேஸ் அக்செப்ட் டேபிள் ஃபார்மேட்டை தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. டேபிள் வைஸ்ல தான் வந்து நம்ம டேட்டாஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்க டேட்டாஸை ஃபுல்லாக வந்து டேபிள் ஃபார்மேட்ல கொடுக்கணும். ஸோ அது வந்து இட்ஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் ஒன்னா இருக்கும். அது கிளீன் பண்ணணும். அந்த டேட்டா வந்து ரா டேட்டா வந்து கிளீன் பண்ணணும், எஃபிஷியண்டா மாற்றணும், ஸ்பேசஸ் இருந்ததுன்னா டூப்ளிகேட்ஸ் இருந்தா அவாய்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்ஸ் த டேட்டா இஸ் கிளீன் அண்ட் கிளியர் ஸோ ஸ்ட்ரக்சர்ட் ஒன் தென் இட் இஸ் ரெடி டு டூ த ரெடி டு கன்வெர்ட் அஸ் ஒரு வந்து பை சார்ட்டாவோ அந்த மாதிரியான நமக்கு என்ன சார்ட்டா வேணாலும் கன்வெர்ட் பார் சார்ட்டாவோ எப்படி அனாலிசிஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்குன்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நவ் லெட்ஸ் கன்சிடர் அ ஈஸி டேபிள் ஓகேங்களா. ஸோ இந்த டேபிள் வந்து 2 டேட்டா இருக்கு, இயர் அண்ட் ப்ராஃபிட். இயர் பார்த்தீங்கன்னா 2001. இங்க பாருங்களேன், நான் வந்து ஃபுல்லா ஐம் நாட் கோயிங் டு டைப், ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒரு பேட்டர்ன் கொடுக்குறேன். நான் எனக்கு இந்த மாதிரி தான் வந்து டேட்டா வேணும். 1 and sorry, I have to select both. So 2001 and 2002. So I have to select both. So 10 or 12. அப்ப பார்த்தீங்கன்னா ஸோ 1 வந்து ஆல்ரெடி டைட்டில்னு இருக்கிறதுனால நம்ம 13 வரைக்கும் கொடுக்கணும் ஓகேங்களா. ஓகே, இப்போ 12 டேட்டாஸ் வந்து நமக்கு வந்துட்டு ஓகே. ஸோ இதோட ப்ராஃபிட் நான் வந்து ப்ராஃபிட் கொடுக்க போறேன். ஸோ 1000 2000 இந்த ஃபார்மேட்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும். அப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு சொல்றோம் எனக்கு வந்து 1000 டிஃப்ரென்ஸ்ல எனக்கு டேட்டா ஃபில் பண்ணா ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது ஆட்டோ ஃபில் ஆப்ஷன் இங்க இருக்கு. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு if you want to do further you can do it. Okay, I'm going to select this column. ப்ராஃபிட்னாலே மோஸ்ட்லி எப்படி இருக்கும், ப்ராஃபிட்னாலே எப்படி இருக்கும்,
ப்ராஃபிட்னாலே எப்பயுமே வந்து கரன்சி தான் ஓகேங்களா. ஸோ வி ஹாவ் டு மென்ஷன் வாட் டைப் ஆஃப் கரன்சி இஸ் இட். ஸோ இங்கே என்னோட அந்த நான் இருக்கிற இடம் வந்து யூகேன்றதுனால இஃப் ஐ செலக்ட் ஹோம் போயிட்டு, ஸோ அதுதான் மெனு. அந்த மெனுவில் ஜென்ரல் இது வந்து டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா. நம்ம எக்ஸலில் என்னென்ன விதமான டேட்டா டைப்ஸ் இருக்கோ எல்லாமே இங்கே தான் டிஸ்பிளே ஆகும். ஜென்ரல் ஸோ காம்பினேஷன் போத் அல்ஃபபெட்டிக் அண்ட் நியூமரிக், நம்பர், கரன்சி, அக்கௌண்டிங், ஷார்ட் டேட், அந்த மாதிரி தேர் ஆர் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. இல்லை நம்ம ஓனாக கூட இது பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே போடுறது வந்து இட்ஸ் அ கரன்சி ஒன். ஸோ என்னோடது வந்து யூகேன்றதுனால அது ஆட்டோமேட்டிக்காக ஹோம் சிம்பிள் எடுத்துக்கிச்சு. எனக்கு வேணாம் ஐ வாண்ட் டு கன்வெர்ட்னா பார்த்தீங்கன்னா இஃப் யூ கோ ஹியர் இது வந்து மோஸ்ட்லி டேட்டா டைப் ஓகேங்களா. ஸோ கோ ஹியர் தென் ஐ கேன் சேஞ்ச் இட் இஸ் அ dollars. So I don't need this decimal. See here, if you have a look, I don't need this decimal. So I want to remove the decimal. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. I don't know which one to go up with. Hover. உங்களுக்கு எது தெரியாட்டாலும் learn it and do. So if you hover the cursor over the cursor வச்சு அங்க just இப்படி இது பண்ணீங்கனாலே தெரியும். Increase decimal. This is for decrease decimal. Okay, first we have to select the column. இப்போ பாருங்க இன்க்ரீஸ் டெசிமல் என்ன பண்ணுது பாருங்க. இட் இன்க்ரீசஸ் ஒன் மோர் டெசிமல் கொஸ்டின். பட் ஐ டோன்ட் நீட் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு காமிச்சேன். ஸோ ஹியர் நவ் ஐ ரிமூவ் த டெசிமல் பேசஸ். நவ் இட் இஸ் ரெடி. எப்பயுமே எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 5 பிக் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லுவாங்க. 5 பேசிக் ஃபார்முலாஸ் இன் எக்ஸல். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ ஆஸ் அ பேசிக் டெவலப்பர். ஸோ என்னன்னா அந்த 5 ஃபார்முலாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 basic formulas பார்த்தீங்கன்னா summation, sum, and average, minimum, maximum, and the count. ஓகேங்களா. ஸோ now we are going to do what is meant by summation. நமக்கு வந்து நார்மலா ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்றோம்னா நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து analytical thinking இருக்கணும்னு சொல்லுவோம். But here in Excel is mostly going to work up with mathematical functions use பண்ணது. So we must know அதை பத்தி summation என்னது ஒரு sum of the numbers, given numbers. So ஒரு எத்தனை நம்பர் கொடுக்குறோமோ அந்த நம்பர் ஆட் அப் பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலாவை எப்படி மேக்கப் பண்ணணும்னு. ஸ்டில் இஃப் யூ ஹாவ் அ டவுட் வாட் இஸ் திஸ் இது என்னது எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா இந்த மெனு பார் go and select formulas, and if you select the insert function அப்படின்னா so insert functionக்கு I have to go here, insert function, then it will describe you in detail what is meant by sum, average, and other function types. What we have to do, எப்படி நம்ம வந்து represent எப்படி நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து ஈஸியா சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்ட்டு. So sum எப்பவுமே when we are doing some functions it always starts with the equal to sign. நான் எப்பயும் இங்க work out பண்ண மாட்டேன். always work in this formula. அங்கதான் spacious நல்லா இருக்கும், நமக்கு ஈஸியா இருக்கும். so sum பாத்தீங்கன்னா and sum வந்து explain பண்ணிருக்காங்க. so bracket வரும், அதுக்கப்புறம் number 1 number 2. so now I have to choose the இது so shift and downward arrow. Once it is done, it is going to be close the arrow and enter. It's done now. The sum of the profit are $70,000. Now I'm going to see the average. For average, or average the profit or average எவ்வளோன்னு. So again, it is going to be, it's a formula, so it is equal to sign, AVG average. So average, இங்க இந்த select பண்ணும் shift. Okay. Average, one sec, equal to, sorry, this one. See, பார்த்தீங்கன்னா அங்க வேற ஏதோ இருக்கு. So asset,
average of numbers. So shift and down. Okay, then close arrow, then enter. So average வந்து பாத்தீங்கன்னா 6,500 average. Now அடுத்தது வந்து minimum. The profitல minimum என்ன அப்படின்னு பார்க்க போனா again it is a formula, so it is equal to sign minimum of then again shift and wait. Minimum, so here, so shift downward. அந்த ஃபார்முலா வந்து செலக்ட் ஆகல, அதனால தான் அவங்க அப்படி வராங்க. ஸோ ஈக்குவல் டு மினிமம், மினிமம் இருக்கு, minimum. Now select shift downward arrow, then close bracket, enter. 1000 is the minimum one. Now maximum. Again it is going to be maxes. Again it's a formula, so it is equal to sign. Just write max. So select this one, and now select the data. Shift downward arrow. Selected this one, then enter. Max is 12,000. Now what I'm doing is count. எத்தனை data வந்து இதுக்கு நான் use பண்ணிருக்கேன். If I want to know the count, I'm not going to use it in this cell because count வந்து number of data. இங்க நீ யூஸ் பண்ணீங்கன்னா இங்க ஆல்ரெடி நான் இதை வந்து கரன்சி செட் பண்ணது வந்து டாலர்ஸ்ல, ஸோ நமக்கு டாலர்ஸ்ல காமி. ஸோ I'm going to use in this one. So here equal to count, and here shift and downward arrow and close bracket. So it is 12. இங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு நான் காமிக்கிறேன். Just have a look. Equal to count, shift and downward arrow. எத்தனை டேட்டான்னு செலக்ட் பண்ணிருக்கேன், then closed one, enter. இங்க பாத்தீங்கன்னா டாலர் வருது. ஏன்னா இந்த காலம் ஃபுல்லாவே நம்ம என்னென்ன செட் பண்ணி வச்சிருக்கோம், டேட்டா டைப் வந்து இது டாலர்ஸ்ல. ஸோ அதனாலதான் நான் வந்து பக்கத்து செல்ல இது பண்ணேன். ஸோ நவ் இட் இஸ் கிளீன் அண்ட் கிளியர். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எவ்வளோ பார்த்தோம்னா எப்படி ஒரு சின்ன டேபிள் ஃபார்மேட்ல ஒரு டேட்டா கெட் பண்ணி அதுல வெரி பேசிக் அண்ட் 5 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வந்து பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். See you tomorrow. Thank you.